என்றும் சொல் சொல் சொல். Hi children, welcome to story time. நீங்கள் டாபிக் பார்க்கலாமா? அன்பு பகிர்ந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. என்ன சொல்லுமா? அன்பு பகிர்ந்து கொடுக்கும். அன்பு பகிர்ந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. நீதிமொழிகள் 3:27. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? பகிர்ந்து கொடுக்கறதுனா என்னது? அன்பு பகிர்ந்து கொடுக்கும். பகிர்ந்து கொடுக்கறதுனா என்னப்பா? பகிர்ந்து கொடுக்கறதுனா என்னன்னு பார்க்கலாமா? நம்மகிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, கொஞ்சம் இருக்குதுன்னா அதை தேவை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் பகிர்ந்து கொடுக்கறது, ஷேர் பண்ணுறது. நமக்கு நன்மை செய்கிறதுக்கு திராணினா பலன் அர்த்தம். நமக்கு நன்மை செய்கிறதுக்கு பலன் இருக்கும்போது அதை வந்து தேவை உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா? கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும், நன்மை செய்யணும். நன்மை செஞ்சால் நமக்கு என்னப்பா உண்டாகணும்? நமக்கு நன்மை உண்டாகும். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. நன்மை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நன்மை செய்யலைன்னா பாவம் வந்து வாசற்படியில் படுத்திருக்குமா. பாவம்னா என்னப்பா? தீமைன்னு அர்த்தம் என்ன. ஆனால் நம்ம எப்போது என்ன செய்யணும்? எப்பொழுதும் நன்மை செய்யணும்னு இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? நம்மகிட்ட அன்பு இருந்துச்சுன்னா மற்றவங்ககிட்ட நம்ம என்னப்பா செய்வோம்? பகிர்ந்து கொடுப்போம். எதை பகிர்ந்து கொடுப்பீங்க? யாராச்சும் சொல்வீங்களா? ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு. பசியோடு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்னப்பா செய்யலாம்? ஃபுட்டு கொடுக்கலாம். உங்கள் கிளாஸில் ஏதாச்சும் பிள்ளைங்க வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, பென்னோ பென்சிலோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யலாம்? அதை நீங்கள் 2 பென்சில் வச்சுருந்தீங்கன்னா, 2 பென் வச்சுருந்தீங்கன்னா, 2 நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இல்லாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதான் பகிர்ந்து கொடுக்கறது, நன்மை செய்கிறது. ஓகேவா? ஒரு கிளாஸில் ஜெமி, ஜூலி, மரியா இந்த 3 பிள்ளைங்களும் ஃப்ரெண்ட்ஸாக, ரொம்ப திக்காக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா படிப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் வந்து மிட்டம் டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட் அப்போ டயக்ராம் வரையணும். அந்த டயக்ராம் வரையும் போது எல்லாரும் வேகமாக என்னப்பா செஞ்சாங்க? ஐயோ, இந்த டைமுக்குள்ளே வரைஞ்சி முடிக்கணுமே, அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களும் வேகமாக ஸ்பீடாக என்னப்பா செஞ்சாங்க? டயக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜூலி வேகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜெமிங்கிற அக்கா வந்து வேகமாக ஸ்பீடாக என்னப்பா செஞ்சாங்க? ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மரியாங்கிற அக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலை? பென்சில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகையாக வருது. சோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஏய் எனக்கு ஒரு பெண்ணு கொடு, எனக்கு ஒரு பென்சில் கொடு அப்படின்னு கேட்டாங்க ஜூலிகிட்ட. எனக்கு வேணும் போடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அக்கா. உடனே இந்த ஜெமிங்கிற அக்கா என்னப்பா செஞ்சாங்க? அவங்ககிட்ட 2 பென்சில் இருந்தது, எல்லாத்துலேயும் 2 செட்டு வச்சுருந்தாங்க. அதை என்னப்பா செஞ்சாங்க? இந்தா நீ வந்து ஒரி பண்ணாமல் ஹாப்பியாக நீ வந்து இதை வச்சுக்கோ, இதை வச்சு நீனு டயக்ராம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெமி அக்கா சொன்னாங்க. பார்த்தீங்களா? இதுதான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. ஸ்டோரி பார்க்க போகலாம். பைபிள் ஸ்டோரி. 5 அப்பம் 2 மீன். ஏசப்பா இந்த உலகத்தில் இருந்தப்போ நிறைய அதிசயங்களெல்லாம் செஞ்சாங்க. ஏசப்பா நிறைய அற்புதங்களெல்லாம் செஞ்சாங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே போனாங்க.
ஏசப்பாவுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? நன்மை செய்கிறவர். நல்லதுதான் செய்வாங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவருக்கு பின்னாடி நிறைய கூட்டம் போயிட்டே இருந்தது. அவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் கூட்டம் போயிட்டே இருந்தாங்க. மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயாச்சுன்னா, ஏசப்பாட்ட போயாச்சுன்னா நமக்கு நன்மை கிடைக்கும், சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருந்தாச்சுன்னா பெத்சாய்தா அப்படின்னு ஒரு வில்லேஜ் வந்தது, ஒரு கிராமம் வந்தது. அந்த கிராமத்துல போய் ஜனங்களுக்கு கண்ணீரெல்லாம் ஏசப்பா தொடச்சாங்க. எல்லா தேவைகளையும் இது ஏசப்பா சந்திச்சாங்க. பக்கத்துல ஒரு மலை இருந்தது, ஒரு ஹில் இருந்தது. அந்த ஹில்லுல சீஷனோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் பேசுறதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல வில்லேஜ்ல டவுன்ல இருந்த ஜனங்கள்லாம் ஏசப்பா உட்காந்துருக்காரா, வாங்க 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 போவோம் போவோம் அப்படின்னு சொல்லி என்னப்பா செஞ்சாங்க. ஒரு ஆள் வந்தது, அப்புறம் ஒரு குடும்பத்துல இருந்து, ஒரு ஃபேமிலில இருந்து வந்தாங்க, அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து வந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைஞ்சிருச்சு. அந்த மலையில அந்த வனாந்தரமான இடத்துல என்னப்பா செஞ்சிருச்சு, கூட்டம் பயங்கரமா வந்துருச்சு. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பா சொல்ற வார்த்தைய என்னப்பா செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. அவங்களுக்கு நல்ல சமாதானம் உண்டாகுது, சந்தோஷமா இருக்கு, ஒரு நிறைவு உண்டாகுது, சுகம் உண்டாகுது. பார்த்தாச்சுன்னா டைம் ஆயிடுச்சு. உடனே பிலிப்புங்கிற ஒரு சீஷன் சொல்றாங்க, இந்த அண்ணா சொல்றாங்க, ஆண்டவரே டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு பேர் இருக்காங்க, பசியோட இருப்பாங்க, அதனால இவங்களை பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குலாம் நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க, அவங்க போய் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலிப்புங்கிற சீஷன் சொல்றான். சொன்ன பாத்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாங்க, நீங்களே உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது நம்மள போய் சாப்பாடு கொடுக்க சொல்றாரு, என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க, 200 பணத்துக்கு அப்பா வாங்கினாலும் பத்தாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 200 பணத்துக்கு அப்பா வாங்கினாலும் இது போதாது ஏசப்பா, என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு சீசன் இருக்கான், அந்திரேயான்னு ஒரு சீசன் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு சின்ன குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ்ல, தம்பி ஏசப்பா வீட்டுக்கு போற, ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்க போற, அதனால நீ இந்த பசிச்சுச்சுன்னா நீ என்ன செஞ்சுக்கோ, இந்த அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி 5 அப்பம். எத்தனை அப்பம்? 5 அப்பம். நம்ம ஊர்ல சப்பாத்தி சாப்பிட்றது மாதிரி அவங்க அப்பம் சாப்பிடுவாங்க. 5 அப்பமும் 2 மீனும் என்னப்பா செஞ்சாங்க, அந்த குட்டி தம்பியுடைய அம்மா கொடுத்து விட்டாங்க. இந்த தம்பி டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு என்னம்மா செஞ்சான், மற்ற பிள்ளைங்க என்னப்பா செய்வாங்க, சாப்பிட்டுருவாங்க, பசிச்சுதான் என்ன செய்வாங்க, கிளாஸ்ல கூட என்ன செய்வாங்க, மிஸ் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்கல்ல பிள்ளைங்க. குட்டி தம்பி பாத்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை, டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டு என்ன செய்யறான், ஏசப்பா வார்த்தை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தம்பி அந்திரையாங்கிற சீசன் இந்த ஒரு தம்பி வச்சிருக்கான் 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பா உடனே அதை என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா அது 5 அப்பம் 2 மீன், இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேருக்கு எப்படி பத்தும், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அந்த 5 அப்பம் 2 மீனையும் ஏசப்பா கரத்துல கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஏசப்பா அதை என்னப்பா செஞ்சாங்க, அதை வாங்கி அதை ஆசீர்வதிச்சு மறுபடியும் இந்தாங்க, ஜனங்களை ஃபுல்லா வரிசையா உட்கார வைங்க, உங்க வேண்டிய மட்டும் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஆசீர்வதிச்சு ஏசப்பா கொடுத்தாங்க. கொடுத்தாச்சுன்னா வரிசையா ஜனங்களை உட்கார வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சுன்னா ஆண்கள் மட்டும் எவ்வளவு தெரியுமா, ஆண்கள் மட்டும் 5000, 5000 பேர். எத்தனை பேரு? 5000 பேர். ஆண்கள்லாம் பெண்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, அம்மாலாம் வந்திருப்பாங்கல்ல, பெண்கள்னா 5000 பேர் வந்திருப்பாங்க. சின்ன குழந்தைங்களாம் இந்த குட்டி தம்பி மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்கல்லப்பா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20000 பேர். எத்தனை பேர்? 20000 பேர், 20,000. அந்த புல் தர ஃபுல்லா நிரம்பிடுச்சு. வரிசையா உட்காந்து 5 அப்பம் 2 மீனையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்குது. வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. திருப்தி ஆயிடுச்சு. போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னப்பா செஞ்சாங்க, எல்லா ஜனங்களும் திருப்தியா சாப்பிட்டு எழும்பிட்டாங்க. எழும்பியாச்சுன்னா மீதி பாத்தீங்கன்னா எத்தனை கூட நிறையா இருக்கு தெரியுமா, 12 கூட நிறையா இருக்கு. எத்தனை கூட நிறையா? 12 கூட நிறையா. இந்த அப்பம் மீனும் 12 கூட நிறையா இருக்குது. அதை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, இந்த குட்டி தம்பி இருக்கிறத என்ன செஞ்சான், மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த தம்பி. அதனால சீஷர்லாம் எழுப்புங்க, இந்த தம்பி வீட்டுக்கு போய் வரிசையா என்ன செஞ்சுட்டு வாங்க, 12 கூட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்லப்பா. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம்.
எல்லாருக்கும் சந்தோஷம். ஏசப்பாட்ட வந்தோம், ஆதி சுகமானது மாத்திரம் இல்ல, இவ்வளவு திருப்தியா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட போனாங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் போது நமக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். சில பேர்லாம் இருக்காங்க, நீங்க எங்களுக்கு கொடுங்க, எங்கிட்ட இருந்து நீங்க ஒண்ணு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டிருக்கீங்களா? இது அன்பா? கிடையாது. இது பகிர்ந்து கொடுக்கறதா? இல்ல. நம்ம என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். என்ன செய்யணும்? நம்ம தேவை உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நமக்கு நன்மை உண்டாகும். சரிங்களா? வசனம் சொல்லுவோமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. God bless you. அவருக்காய் நாம் செயல்படும் காலம் இது. நீயும் சொல்லு சொல்லு சொல்லு, நீயும் சொல்லு சொல்லு சொல்லு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி